இருந்துச்சு. ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு வந்து போயிருந்தேன். அந்த vlog தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருந்து தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு தாம்பரத்துலேருந்து சென்னை பார்க்குக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து போயிட்டோம். அங்கேருந்து இறங்கி பஸ்ல வந்து போயிட்டோம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிராட்வே பஸ் வந்து எங்க பார்த்தாலும் வந்து பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இல்ல அப்படின்றதால அந்த ஸ்டாப், அது அந்த பிராட்வே பஸ்ஸே பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியல. அந்த ஸ்டாப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ. சாரி, அந்த ஸ்டாப் வந்து இருக்கு, அங்கதான் போய் பஸ் லோக்கல் பஸ் பிடிச்சி நாங்க போய் அங்கதான் இறங்கணும். பட் ஆனா அந்த அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து இல்ல அப்படின்றதால அந்த எங்க ஊர்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிராட்வே பஸ் வந்து போகும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ் இல்லாதால ட்ரெயின்ல வந்து போயிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து இறங்கிட்டோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் பார்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்க வந்து இறங்கிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பஸ் பிடிச்சி பாரிஸ்க்கு வந்து போயிட்டோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சென்னை தாங்க, எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயில், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது. நல்லா பிஸியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்ல டிராஃபிக்குங்க அன்றைக்கி. ஒரு சிக்னலும் பார்த்தீங்கன்னா நின்று தான் வந்து பஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது அந்த ஊர். அன்னைக்குல எப்பயுமே வந்து சென்னை அப்படிதான் இருக்கும். அன்னைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. நாங்க வந்து இது மின் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்றதாங்க போனோம். கூட வந்து அம்மா வீட்டு பக்கத்துல ஒரு ஆண்டி வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கு, முருகர் கோவில், அங்கே வாங்க போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிட்டு கந்தர்கோட்டை முருகர் கோயில் தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. இந்த கோவில் வந்து வந்தது கிடையாது. நான் முருகர் கோயில்ன்றதால சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். முருகர் கோவில் அங்க இருக்கிறது தெரிஞ்சு நம்மளால வந்து சாமியை வந்து கும்பிடாம போக முடியல. சரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 12 மணி ஆகிறது கரெக்டா ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும். அந்த டைம் தான் கரெக்டா வந்து கோவில் உள்ள போனோம். அப்படின்ட்டுமே நல்ல கூட்டமா இருந்தது. கரெக்டா நாங்க வந்து போறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரெக்டா வந்து கொஞ்சம் சன்னதி வந்து எப்பயும் ஒரு 12 மணி போல மூடிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மூடிட்டாங்க. பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து டெய்லியுமே போடுவாங்களாமா அந்த கோவில்ல. சாமிலாம் கும்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு. நாங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு கோவில் சுத்தி வரதுக்கு 1 மணி கிட்ட வந்துருச்சு. அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீயா இருந்தோம்னா வந்து நாங்க சாப்பிட்டு தான் வந்து வந்திருப்போம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம், வேலைக்கிழமை அன்னைக்கு நாங்க வந்து போயினா ஸ்கூல் ரேவந்த்க்கு வந்து 3:15 விட்டுருவாங்க. அதனால அவனுக்கு வந்து வீட்டுல நான் வந்து கரெக்டா இருக்கணும், எல்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அப்படின்றதால வந்து நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இல்லைன்னா சாப்பிட்டு தான் வந்திருப்போம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சுங்க கோவில்லையே. இன்னும் நம்ம வந்து நிறைய வாங்கணும் அப்படின்றதால நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அங்கெல்லாம் போய் ஏதாவது வாங்குவோம், போவோம், வருவோம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். கோவில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா குளம் இருந்தது. கோவில்ல நல்ல பெரிய பெரிய மீன் இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம். சாமி பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி முருகருங்க, பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. நம்ம வந்து ஒரு குழந்தை முருகர் அந்த கோவில்ல வந்து சொல்றாங்க, குழந்தை முருகர் சொல்லி சொல்றாங்க. ஒரு குழந்தை எப்படி நம்ம வந்து தேடுவோமோ அது மாதிரி தேடி வந்து பார்த்தேன். அவ்வளோ ஒரு குட்டியா இருந்தது சாமி. ரொம்ப அழகா இருந்ததுங்க. மனசு நிறைவா வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். பாரிஸ்னாவே நம்மள எல்லாருக்குமே தெரியும், நல்லா வந்து கூட்டமா ரஷ்ஷா எப்பயுமே நிறைய சத்தத்தோட வந்து இருக்கும். அவ்வளோ ஒரு சத்தமா இருந்ததுங்க அந்த வெளியில. கோவில் வெளியில பாத்தீங்கன்னா அந்த கோவில் அவ்வளோ பிஸியா இருந்தது. அந்த ரோடு ஃபுல்லாமே அங்க ரோடு கிராஸ் பண்ணி அங்க அந்த வெயில்ல அதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாயிடுச்சு எனக்கு கோவில் உள்ள போறங்காட்டியுமே. அவ்வளோ ஒரு வெயில்ல அவ்வளோ ரஷ்ஷா இருந்தது அந்த ரோடெல்லாம். அவ்வளோ அங்க போயிட்டு அந்த கோவில் உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சத்தமும் காணுங்க. அவ்வளோ ஒரு அமைதியா இருந்தது கோவில். அந்த வெளியில அவ்வளவு பிஸியா இருக்க ரோட்ல இருக்க மாதிரியே இல்ல. கோவில் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியா இருந்தது. சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லயே ஒரு ரோடு இருந்தது, நெல்லையப்பர் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு. அங்க அது வழியா வந்துட்டோம். அங்க பாத்தீங்கன்னா எண்டுல பாத்தீங்கன்னா இந்த வளையல் கடை இருந்ததுங்க, ஹோல்சேல் ரேட் வளையல் கடை. சரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடவுளை தான் ஃபர்ஸ்ட் வந்து போனோம்.
இப்போ நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ் வலையில் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக 6 பீஸ் இருக்குங்க. ஷார்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து 6 பீஸ் இருக்கா, 500 ரூபாய் போல சொல்லியிருந்தாங்க. இந்த பிளேட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சீர்வரிசையில் வைப்போம், இல்லைன்னா கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து கொடுப்போம். இந்த பூஜை எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா, வரலட்சுமி பூஜை, அதுக்குலாம் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு கூட யூஸ் பண்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு ஹோல்சேல் ரேட்ல வந்து 150 ரூபாய்க்கு தராங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 ரூபாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பீட்ஸ் வச்ச பேங்கிள். சூப்பரா எல்லா கலருமே வந்து இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது, பாக்குறதுக்கே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வீட்டுல சின்ன ஃபங்க்ஷனு பெரிய ஃபங்க்ஷனுங்க. இப்ப வந்து நம்ம பாரிஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையான அந்த எல்லா பொருளுமே அந்த ஊர்ல வந்து கிடைக்கும் நமக்கு ஹோல்சேல் ரேட்ல. ஃபங்க்ஷன்லாம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாரிஸ்க்கு வந்து போயிடுங்க, பால் மாறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்க கடையெல்லாம் வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இதுவே வந்து ஹோல்சேல் ரேட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து காசு வந்து நல்லா மிச்சம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஹோல்சேல் ரேட்ல நம்மளுக்கு கம்மியாவே கிடைக்கும். இப்போ வந்து ஆடி மாசம் அப்படின்றதால சரி இந்த வளையல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆடி மாசம் அப்படின்றதால நிறைய நம்ம வந்து வளையல்லாம் வந்து வாங்கி சாமிக்கு வந்து கொடுப்போம். சரி அது வந்து இப்போ வந்து இந்த டைம்ல வந்து இந்த வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போடுறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் பக்கம் சொல்லியிருந்தாங்க. மொத்தம் வந்து ஒரு 9 பீஸ் இருந்தது. 10 பீஸ் வந்து இருந்தது. ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு ஒவ்வொரு ரேட் வந்து வச்சிருக்காங்க. இல்ல ஹோல்சேல் ரேட் தான் ஃபுல்லாமே. அப்படியே பாக்ஸோட வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ரெயின் டிராப்ஸ் பேங்கிள்ல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிசைன்ஸ்லயும் வந்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெயின் டிராப் வந்து விடும்போது வந்து எதுவுமே வந்து அந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து இல்லாம வெறும் பேங்கிளா மட்டும் தான் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பேங்கிள் இருந்து இப்போ ட்ரெண்டா இருக்க அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வச்சிருக்கோம். இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ரெயின் டிராப்ஸ்லயே. அந்த பேங்கிள் வரைக்குமே வச்சிருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்தது. இது பாத்தீங்கன்னா நடுவுல அந்த ஹார்ட் வச்சு சிம்பிள் போட்டிருக்கு. அப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இது 10 பீஸுங்க. இது பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கிட்ட சொல்லியிருந்தாங்க. 1900 ரூபாய் பக்கம் சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 10 பீஸ் இருந்தது. அதுவும் ரெயின் டிராப்ஸ் பேங்கிள் தான். ரெயின் டிராப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே நம்ம வந்து ஒரு பாக்ஸா தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இங்க ஒரு பீஸ்லாம் கேட்டா வந்து தர மாட்டாங்க. ஒரு பாக்ஸா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் கொடுப்பாங்க. எல்லா டிசைன்ஸ்லயுமே வந்து இருந்தது. ஸ்டோன்ஸ் வச்சதுமே இருக்கு, ஸ்டோன்ஸ் எல்லா இதுலயும் இருக்கு. அது ஒரு பாக்ஸ்னா பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிசைன் ஃபுல்லா அந்த பேட்டர்ன்னா ஒரு பேட்டர்ன் ஃபுல்லா வந்து அப்படியே ஒரே டிசைன்ஸ் தான், கலர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அது மாதிரி தான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. எல்லா பாக்ஸுமே பாத்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்கு. ஒரு டிசைன்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா கலர்ஸ் மட்டும் தான் மாறும். பட் ஆனா டிசைன்ஸ்லாம் வந்து மாறாது. ஒரே டிசைன்லயே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கடையை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து இந்த சாமி சிலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்பெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சாமி சிலைகள் கடை இருந்தது பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து இருந்ததா. சரி நாங்க வந்து சும்மா போலான்ட்டு போயிருந்தேன் அந்த கடைக்கு. நல்ல குட்டி குட்டி சாமி சிலைகள் வந்து பெரிய சாமி சிலைகள் மட்டுமே இருந்ததுங்க. எல்லாம் நம்ம பூஜை பொருள், அந்த சாமி சிலைகள், அந்த பூஜை பொருள் எல்லாமே வந்து அந்த கடையில வந்து இருந்தது. எல்லாம் அது கூட வந்து ஹோல்சேல் ரேட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அந்த கடை ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் தான். நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து தராங்க. நிறைய சாமி பூஜை பொருள் வாங்கினாலுமே வந்து கொடுக்குறாங்க. அதனோட வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாங் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். அது வந்து இதுல வந்து நான் காட்டலங்க. ஒரு லாங் வீடியோ தனியாவே நான் வந்து போட்டுட்டேன். ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. சவுகார்பேட்னாவே மின் ஸ்ட்ரீட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்ட்ரீட் குள்ள போகாம எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நாங்க சும்மா அந்த ஸ்ட்ரீட் குள்ள போயிட்டு வந்தோம். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி ரோடு மேலேயே வந்து இந்த கடை போட்டு வச்சிருப்பாங்க. அங்கங்க இருக்கவங்க இந்த ஸ்ட்ரீட்லயே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து இந்த கடை போட்டிருந்தாங்களா. சரி எப்படிலாம் இருக்கு கலெக்ஷன்ஸ் பாக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாமான்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கலர் ஃபேட் ஆயிடும் அப்படின்றாங்க, கலர் போயிடும் அப்படின்னு சொல்றாங்களா. சரி அதனால இது வாங்கலாம்னு ஆசை இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது கலர் போயிடும்னு சொல்றதால கொஞ்சம் பயமா தான் இருக்கு இது வாங்குறதுக்கு. ரேட்னா ரொம்பவே கம்மி தாங்க. இந்த பாத்தீங்கன்னா அந்த ஒட்டியான வச்சு பாத்தீங்கன்னா 1600 ரூபாய்க்குள்ள சொல்லியிருந்தாங்க. அப்படியே அந்த கல்யாண பிரைடல் செட், அது கல்யாண பொண்ணே வந்து போடலாம் அந்த மாதிரியான செட்டு.
தனியாவும் இருந்தது. அதாவது வெறும் நெக்லஸ், ஆரம், கம்பல், ஜிமிக்கி அது மட்டுமே வந்து இருக்கும். அது வந்து 1200 இன்னும் ஒட்டியானம் அந்த கையில எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வச்சது வந்து 1600 பக்கம் சொல்லியிருந்தாங்க. 100 கம்மியா கொடுக்குறம்மா அப்படின்னாங்க. நான் சும்மா கலெக்ஷன்ஸ் மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டேன். அங்க முடிச்சுட்டு பார்த்துட்டு இங்க வந்து பேங்கிள் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து கடையில வந்து நாங்க வாங்கலைங்க. ஏன்னா அப்ப ஸ்டார்டிங்லயே போய் வாங்கிட்டோம்னா அதை தூக்கிட்டுலாம் போக முடியாது நம்மளாலன்னு சொல்லிட்டு போகும்போது வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து போற வழியில வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியிலே ஒரு கடை இருந்தது. அங்கேயும் வந்து ஹோல்சேல் ரேட் தான். அங்க போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க தாங்க போயிட்டு எனக்கு பிடிச்ச பேங்கிள் வந்து வாங்கினேன். ரிட்டர்ன் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய இந்த வந்து ரோடு மேல வந்து கடை போட்டிருக்காங்க. பூஜை சாமான் வந்து தேவையான பூஜை ரூமுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து அந்த ரோடு மேல இருக்க கடையில வந்து இருந்தது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்மன் செட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சில்வர் செட்டு, சில்வர் பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பரா வித்து இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி மணக்கட்டை எல்லாம் வந்து அங்கதாங்க பார்த்தேன். சாமி வந்து வைக்கிற மாதிரி பெரிய மனை இருந்தது பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா 480 பக்கத்துல சொல்லியிருந்தாங்க. 500 பக்கம் சொல்லியிருந்தாங்க. பெருசா இருந்ததுங்க, தாராளமா வந்து வாங்கலாம். அந்த மாதிரி இருந்தது. புதுசா வந்து இந்த கடை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சரி போய் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடவுல தாங்க வந்தோம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் தாங்க இருந்தது. ஒரு பீஸா கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சரி அதான் வந்தோம். இந்த ஒரு பிளேட் மட்டும் பாத்தீங்கன்னா 50 போல சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பூஜை பொருள்லாம் வந்து இங்க இதுல வச்சு வந்து பூஜை பண்ற மாதிரி இல்ல வந்து பூலாம் சாமிக்கு வந்து வச்சு அலங்காரம் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுக்கறதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதெல்லாம். அதெல்லாம் நிறைய கலர்ஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. இந்த கடையில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் தாங்க இருந்தது. ஃபுல்லாவே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அவ்வளவுதான், இதோட டைம் வந்து முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நான் ரொம்பலாம் வந்து இங்க வீடியோஸ் வந்து எதுவும் ஷூட் பண்ணல. சும்மா வந்து அந்த ஒரு பிளேட் தான் மட்டும் வாங்கியிருந்தேன். அதை மட்டுமே பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டுமே கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். இது பாத்தீங்கன்னா 75 போல சொல்லியிருந்தாங்க. இந்த அந்த ஓலையில வந்து பின்னுவாங்க பாத்தீங்களா கூட, அதுல பார்த்தா 70 போல சொல்லியிருந்தாங்க. நிறைய பொருளுக்கு வந்து ரேட் வந்து கேட்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது அது சுத்தமா ஞாபகமே வர மாட்டேது. ஒரு சிலது மட்டும் நல்லா ஞாபகமா இருக்கும். அந்த கடையில இருந்து அதோட ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டு அங்க இருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி பூங்காக்கு வந்து வந்துட்டோம். அதாவது சென்னை பார்க் ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டோம். அங்க வந்து ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் வந்து ரீச் ஆயிட்டோம். சரிங்க, இந்த vlog இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு சூப்பரான ஒரு vlogல வந்து பாக்குறேன். பாய்.